வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சென்னை சென்ட்ரலில் இருக்கோங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து நம்முடைய அடுத்த ரயில் பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது ஈவினிங் டைம். நிறைய ட்ரெயின்கள் அப்படிங்கிறது காலையிலிருந்து மத்தியானம் வரைக்குமே கிளம்பிடும். நீங்கள் இப்போ பார்க்குறது மெயினு நீங்கள் இந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறது இந்த லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது இங்கே நடக்கும். நம்முடைய ட்ரெயின் 11வது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. டிக்கெட்டை எடுத்துகிட்டு 11வது பிளாட்ஃபார்மை நோக்கி நம்ம வந்துகிட்ருக்கோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினில் தான் இப்போது நம்ம பயணப்பட போகிறோம். 11வது பிளாட்ஃபார்மை நோக்கி இப்போது நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். சென்னை சென்ட்ரலில் 2 பிரிவாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, 11 பிளாட்ஃபார்ம் 1 to 11 வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் போகும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மிச்ச பிளாட்ஃபார்ம் எல்லாமே லோக்கல் ட்ரெயின் செல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம்களாக இருக்கிறது. மணி 5:30 ஆச்சு. நம்ம ட்ரெயின் வந்து 5:55க்கு 11வது பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்பும். 11வது பிளாட்ஃபார்முக்கு நம்மளும் வந்துட்டோம். ட்ரெயினும் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களால் பார்க்க முடியுது. அந்த ட்ரெயின் இப்போது வருது இல்லையா, வந்து அதே இன்ஜின் தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய இன்ஜின் இங்கேயே கழட்டி விட்டுருவாங்க. சென்ட்ரல் அப்படிங்கிறது எண்டு. நம்ம போகக்கூடிய இடம் ஜோலார்பேட்டை. சென்னை சென்ட்ரலில் இருந்து ரூ. 85 டிக்கெட் சார்ஜு. ஒரு ட்ரெயின் தயாராக இருக்கிறது. நம்ம ட்ரெயின் இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 11வது பிளாட்ஃபார்மில் இருந்து வரக்கூடிய இந்த ட்ரெயின் எங்கே போகிற ட்ரெயின் அப்படின்னா, மலைகளை மையமாக கொண்டு தமிழகத்தில் ஓடக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நீலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும். இன்னொரு ட்ரெயின் ரொம்பவும் முக்கியமான ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸு. அது வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து தான் கிளம்புது. அது ஈரோடு வரைக்கும் போகும். 3வதும் மலையை மையமாக கொண்ட ட்ரெயின் தான் ஏலகிரி எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர் 16089 அப்படிங்கிற இந்த ட்ரெயினில் இப்போது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெரும்பாலும் அன்ரிசர்வ்டு கோச்சு தான். 1-2 கோச்சு தான் ரிசர்வ் பண்ணி போகிற கோச்சாக இருக்குது. 5:55க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் 16 நிறுத்தங்களோட 214 கிலோமீட்டர் கடந்து போகுது. 10:30க்கு இந்த ட்ரெயின் ஆனது ஜோலார்பேட்டை போகும். நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இந்த ட்ரெயினில் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். 5:55க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் 16 நிறுத்தங்களை தாண்டி 16வது நிறுத்தமாக ஜோலார்பேட்டைக்கு 10:30க்கு போய் சேரும். இதுக்கான டிக்கெட் கட்டணம் நான் டிக்கெட்டை காமிச்சிருப்பேன். ரூ. 85 தான். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மங்களூரு சென்ட்ரல் போகக்கூடிய அந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் டிராஃபிக்கில் மாட்டி, வழக்கம் போல் சென்னை டிராஃபிக்கில் மாட்டி நம்மளால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல. சரியாக 5:55க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் தாமதத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு கிளம்புது. 6 மணிக்கே நல்ல வெயில் அப்படிங்கிறது இருக்குது. வெப்பம் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் பீச் அப்படிங்கிறதுனால காற்று கொஞ்சம் இதமாக வருது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த யூடியூப் பிளாக்கர்ஸ்லாம் நாடோடி வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கடைசி பிளாட்ஃபார்ம். உங்களால் அங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் லோக்கல் ட்ரெயின் போகக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஊடையில் ஒரு சின்ன கேப் அப்படிங்கிறது இருக்குது. சென்ட்ரல் இதோட முடிஞ்சிருது. அந்த சைடு இருக்க லோக்கல் ட்ரெயினில் தான் இங்கேருந்து இந்த அரக்கோணம் போகிற ட்ரெயின் எல்லாம் போகும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் அரக்கோணம் போகும். அதே மாதிரி லோக்கல் ட்ரெயினும் அரக்கோணம் போகும். நம்ம ட்ரெயினுக்கு இங்கேருந்து கிளம்புனோன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர். இந்த பெரம்பூர் அப்படிங்கிறது பெரும்பாலும் சென்ட்ரலுக்கு வந்து செல்லக்கூடிய ரயில்கள் மட்டுமல்ல, சென்ட்ரலுக்கு வராமையே சேலம் ஜோலார்பேட்டை வழியாக வரக்கூடிய ரயில், குறிப்பாக வட இந்தியாவுக்கு செல்லக்கூடிய ரயில் இந்த பெரம்பூரில் இருந்து டைவெர்ட் ஆகி போயிடும். ஏன்னா சென்ட்ரலுக்கு வந்தால் திரும்பவும் லோக்கோ ரிவர்சல் எடுத்து தான் நம்ம கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிறது எப்போயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன். அதுலேயும் 11வது பிளாட்ஃபார்ம் கடைசி பிளாட்ஃபார்மில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் ஆசை இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏலகிரி அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஜோலார்பேட்டைக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணும் அப்படின்னா ரொம்ப தூரமாகும். ஆனால் அவங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏலகிரி. நம்ம ஏலகிரிக்கு போகிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏலகிரிக்கு போகலை. ஆனால் ஏலகிரி எக்ஸ்பிரஸில் போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய வேலைப்பளு அப்படிங்கிறதுனால ஏலகிரிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை தான். ரொம்ப நாளாக கனவும் இருக்கிறது ஏலகிரிக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் ஏலகிரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. சென்ட்ரலில் இருந்து கிளம்புன உடனேயே நம்ம அந்த ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ட்ரெயின்கள் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுறதுனால, அதுவும் சென்னையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த சைடு உங்களால் பார்க்க முடியுதா?
நிச்சயமாக அந்த சூரியன் மறைவு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினும் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம கிளம்ப வேண்டிய அதே நேரத்தில் கிளம்புன ட்ரெயின், அந்த ட்ரெயினும் அரக்கோணம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்மளும் அரக்கோணம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ட்ரெயினை விட அந்த ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடி போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, லோக்கல் ட்ரெயின்ஸு இங்கே அதிக அளவில் இயங்கி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த ஜோலார்பேட்டைக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் இருந்து லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று அரக்கோணம் போய் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கலாம், இல்லை காட்பாடி போய் மாறுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஈவினிங் 5:55க்கு தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ட்ரெயின். காலையில் ஜோலார்பேட்டையில் இருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் வந்துடும். அதே மாதிரி ஈவினிங் இங்கேருந்து கிளம்பி போகும். இந்த ட்ரெயினில் அதிக அளவு யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இப்போ சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பும்போது இந்த ட்ரெயின் ஓரளவு ஃப்ரீயாக தான் போகுது. ஆனால் பெரம்பூரில் அதிகப்படியான கூட்டம் ஏறும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த லோக்கலில் வேலைக்கு போயிட்டு வரவங்க, அதையும் குறிப்பாக அந்த சோளிங்கர் வரைக்குமே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டாப்பிங்க்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாப்பிங்கெல்லாம் இந்த ட்ரெயின் ஆனது கிராஸ் பண்ணி தான் போகும். பேசன் பிரிட்ஜ் வழியாக போகும். ஆனால் பேசன் பிரிட்ஜில் நிற்காது. எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது இந்த ஈவினிங் டயத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னதான் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் இருந்தாலுமே கூட இது பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் போகும். எல்லா நிறுத்தங்களையும் நின்று போகும். அதே மாதிரி வேகமும் போக போக கொஞ்சம் கூடுமே தவிர இந்த ஏரியாவில் கொஞ்சம் குறைவான வேகத்தில் தான் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர். அந்த பெரம்பூர் அப்படிங்கிறது முக்கியமான ரயில் நிலையம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இந்த 214 கிலோமீட்டரை அதிகப்படியான நேரம் எடுத்து கடக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸ் தான். அப்படியே சூரியன் மறையக்கூடிய காட்சியை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி ட்ரெயின் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அந்த அழகையும் நம்மளால் ரசிக்க முடியும். இந்த வாய்ப்பெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சூரிய உதயத்தை கடற்கரையிலிருந்து பார்க்குறது, இல்லை சூரியன் மறைகிறத கடற்கரையிலிருந்து பார்க்குறது, அதையும் தாண்டி ட்ரெயினில் இருந்து பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய சில ட்ரெயின்கள் மட்டும்தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நிலம்பூர் ரோடு வரைக்கும் நம்ம பாலக்காடுலேருந்து பயணப்பட்டோம். அது ஒரு ஃபுல் ஜர்னியாக இருந்தது. ஆனால் சில ட்ரெயின்கள்லாம் நம்ம பாதியில் ஏறுவோம், இல்லைன்னா பாதியில் இறங்குவோம். அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம முதல்ல ஆரம்பித்த அந்த ஓங்கோல் பயணம் கூட கிட்டத்தட்ட சென்ட்ரல்லேருந்து கிளம்பி விஜயவாடா வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் தான். ஆனால் நம்ம விஜயவாடா வரைக்கும் போனோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓங்கோல்லையே இறங்கிட்டோம். ஸோ இப்படித்தான் சின்ன சின்ன நிறுத்தங்கள் அப்படிங்கிறது. இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம மதுரையில் ஏறல, திண்டுக்கல்லில் தான் ஏறினோம். ஏன்னா நமக்கு அது பக்கம் அப்படிங்கிறதுனால. இப்போது பருவமழை தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணம், அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் முடியக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால வெப்பம் அதிக அளவில் இருந்தாலும் கூட அந்த கடல் காற்று அப்படிங்கிறது ரொம்பவும் இதமாக தான் இருக்குது. இப்போது சென்னைக்கு நம்ம குட் பை சொல்லிவிட்டு சென்ட்ரலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எல்லா ரயில் நிலையங்களுமே பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே பல்வேறு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலை பற்றி சொல்ல மறந்துட்டேனே. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் அங்கேருந்து கிளம்பி போகுது. குறிப்பாக வட இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுரா வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின்கள்லாம் இங்கேருந்து தான் போகுது. அதனால் நார்த் இந்தியன்ஸுடைய கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். பெரும்பாலும் இங்கே தமிழ் பேசுகிறவர்களோட ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் எக்மோர் அப்படியே இதுக்கு தலைகீழாக இருக்கும். தமிழர்கள் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அது சவுத் தமிழ்நாடு போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் அங்கே நிற்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் 3வது முக்கிய நிறுத்தமாக இருக்கக்கூடியது தாம்பரம். ஸோ சென்னை சென்ட்ரல், எக்மோர், தாம்பரம், இதை தாண்டி அடுத்த முக்கிய நிறுத்தமாக இருக்கக்கூடியது பெரம்பூர். இந்த 4 நிறுத்தங்கள் தான் சென்னையின் முக்கியமான ரயில் முனையங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கு 2 முக்கியமான ஸ்டேஷன் அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று சென்னை சென்ட்ரல், இன்னொன்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் ரயில் நிலையம். இந்த பெரம்பூரை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பக்கத்தில் முக்கியமான ஏரியாவாக கொளத்தூர் அப்படிங்கிறது இருக்குது. கொளத்தூர் ரொம்பவும் ஃபேமஸானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் தான் ICF அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்குது.
கிட்டத்தட்ட 75,000த்திற்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் இங்கு தயாரித்து சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம சமீபத்தில் செய்தியாக கிடைச்சது. அதை நம்ம வீடியோவாகவும் பண்ணியிருந்தோம். வந்தே பாரத் ரயில்கள் கூட இங்கு தான் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட பெரம்பூரில் ரொம்பவும் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிகப்படியான கூட்டம் ஏறினாங்க, ஏறி பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் பயணப்பட்டுட்ருக்கோம். சென்னைக்கு நம்ம வந்துட்டு அங்கே இருந்து இந்த அரக்கோணம் ரோட்டில் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய ரயில்கள் ஆப்ரேட் ஆகுது. அப்படி இருக்கிறதுனால சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆட்லேயே அத்தனை ட்ரெயினையும் நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான இடம் இல்லை. அப்படிங்கிறதுனால அரக்கோணம் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஷனில் எல்லாம் ஒவ்வொரு ரயில் 2 ரயிலை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போதும். இந்த ஏரியாவில் நமக்கு ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது நிறைய பண்ணியிருக்கோம். சேரன் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிருக்கோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் இங்கேருந்து நம்ம ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு இந்த ரூட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் ட்ரெயின் பிளாக் கவர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும். சென்னையில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் போகக்கூடிய இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரூட்டில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் பயணமாக இருக்கிறது. பெரும்பாலும் இங்கேருந்து கிளம்பி சென்னையிலிருந்து திருவள்ளூர், அதுக்கு அடுத்து தான் அரக்கோணம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால நிறைய ஏரிகளை நம்மால் பார்க்க முடியும். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் உட்பட பல்வேறு ஏரிகள் இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய நம்முடைய பயணம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை தாண்டி பல்வேறு மாவட்டங்களை கடந்து தான் போகும். அதுலேயும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டையும் நம்ம கவர் பண்ணி தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட கிழக்கிலிருந்து ஆரம்பித்து மேற்கு நோக்கிய பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தென்மேற்கு நோக்கிய பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் பிஸியான ரூட். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கும் இந்த ரூட்டில் தான் ட்ரெயின் போகணும். சேலம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் இந்த ரூட்டில் தான் போகும். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் செல்லக்கூடிய ரூட்டும் இது தான். இந்த ரூட்டில் ஓடக்கூடிய முக்கியமான ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து போகுது, மைசூர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் 2 அடுக்கு மாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் அது கோயம்புத்தூர் பெங்களூர் ரயிலோட ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய இது. அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் ரயில்களும் இந்த ரூட்டில் ஓடுது. எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின், அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் உட்பட பல்வேறு ரயில்கள் இந்த ரூட்டில் தான் பயணப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போது நம்ம சென்னைக்கு வந்த வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பீச்சுக்கு போகலாம். ஆனால் வழக்கமாக பீச்சுக்கு போய் இதெல்லாம் பார்த்தது தானே, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு தான் போன வீடியோவில் நம்ம பண்ணியிருந்தோம். கேப்டன் அவர்களுடைய அந்த சமாதி அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துக்கு போயிருந்தோம். உண்மையிலேயே ரொம்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். தினமுமே நிறைய பேர் அவரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்ன அப்படின்னா, எப்போ போனாலுமே சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி அப்படிங்கிறது இருக்குது. காலையில் நேரத்துலையும் சாப்பாடு கிடைக்கிது, மத்தியானமும் சாப்பாடு கிடைக்கிது. குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது தான். அவர் இருக்கும்போதும் சரி இப்போதும் சரி எப்போ போனாலுமே சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இப்போது பெரம்பூருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர். நிறைய பேர் இந்த சைடும் ஏறினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினில் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட 8 பெட்டிகளுக்கு மேலே அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலானது ஒரு பேசஞ்சர் ரயிலாகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜோலார்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, நம்முடைய வேலை அப்படிங்கிறது நாடோடித்தனமானது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்ச நாள் வேலை இருக்கும். அதற்கடுத்து வேறு ஏரியாவுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் நம்ம ஜோலார்பேட்டைக்கு போனால் தான் அந்த இடத்துக்கு அருகாமையில் செல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஜோலார்பேட்டை நோக்கி வந்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ். ஏன் இது பயனுள்ள ரயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சென்னையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, நம்ம கோயம்பேட்டில் இருந்து வண்டி ஏறும்போது 3:30, 4:20க்கு நமக்கு ட்ரெயின்
மங்களூரு சென்ட்ரல் நோக்கி இப்போ செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு 15ஆம் நம்பர் வண்டியில் ஏறி வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ரயில்வே ஸ்டேஷனை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஒன்று வந்து எக்மோருக்கு முன்னாடி பக்கம் இந்த ட்ரெயின் ஆனது போகாது. பின்னாடி தினத்தந்தி ஆஃபீஸில் இறங்கணும் அப்படின்னா நம்ம எக்மோருக்கு போயிடலாம். எக்மோரில் இருந்து அதுக்கடுத்து ஸ்டாப்பிங் தான் சென்ட்ரல். ஆனால் சென்ட்ரலுக்கு கரெக்டாக நம்ம வண்டி வந்தது 4:25க்கு வந்துச்சு, ட்ரெயின் போயிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நண்பர்கள்கிட்ட, அந்த ட்ரெயின் செட் ஆகாதுங்கன்னு. இல்லை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்னாங்க. சரி முயற்சி பண்ணட்டுமே அப்படின்ட்டு நம்மளை விட்டாச்சு. இப்போ நம்ம மேஜர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க, அரக்கோணம். பெரும்பாலான மின்சார ரயில்கள் இயங்குறது இங்கே இருந்து தான். சென்னையை பொறுத்தளவு மின்சார ரயில்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்மோர் வழியாக செல்லக்கூடிய மின்சார ரயில்கள். அது வந்து பீச்சில் இருந்து ஆப்ரேட் ஆகி தாம்பரம் வரைக்குமே செல்லும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவைலாம் ட்ரெயின் இருக்குது. கொஞ்சம் வேலையில், அதாவது மத்தியான நேரம் இந்த மாதிரி நேரங்களில் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாம்பரத்தையும் தாண்டி செங்கல்பட்டு வரைக்கும் கூட ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னொரு ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ட்ரெயின், அந்த மின்சார ரயில்கள் இயங்கக்கூடிய நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அங்கேருந்து ஆவடி வழியாக அரக்கோணம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்களை நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக 5:55க்கு கிளம்புன ட்ரெயின் 7:05 மணிக்கு தான் அரக்கோணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுது. இன்னும் இந்த ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே தான் இந்த ட்ரெயினுக்கு கூட்டம் குறையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துல தான் அதற்கான கூட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சோளிங்கர் அப்படிங்கிறது சோழிங்கநல்லூர் அப்படிங்கிற பேரோடு இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆனால் வழக்கில் அது சோளிங்கர் அப்படின்னு வந்து அதே பேர் வந்துருச்சு. அரக்கோணம் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இங்கே இருந்து நிறைய ரயில்கள் திருப்பதி வழியாக செல்வதற்கு இந்த ரூட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெங்களூர் போகிறதுக்கு இந்த ரூட்டை தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருப்பதி போகிறதுக்கும் இந்த ரூட்டை தான் நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பெரும்பாலான ரயில்கள் இந்த ரூட்டில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. பேசன் பிரிட்ஜிலிருந்து கட் ஆகும். ஒரு ரூட்டு வந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய ரூட்டு. பெரம்பூர் அப்படிங்கிறது தான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். பெரம்பூர்லேருந்து 2ஆக பிரியும். இப்போது நம்ம இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஏலகிரிக்கு போகணுன்னா இந்த ட்ரெயின் சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜோலார்பேட்டைக்கு போனால் ஏலகிரிக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அங்கேருந்து திருப்பத்தூர் ஒரு 10 ரூபா சார்ஜு. அங்கேருந்து நம்ம ஏலகிரிக்கு போக முடியும். இந்த ட்ரெயின் வசதியாக இருக்குமான்னு கேட்டால் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு தான் பேர். ஆனால் 10:30க்கு போகுது அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தில் எப்படி சரியான முறையில் போய் சேர முடியும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஏலகிரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சில் கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொடைக்கானலுக்கு ஈக்குவலாக ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏலகிரியில் எங்கே பார்த்தாலும் இந்த தைல வாடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நீலகிரி தைலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான அனுபவத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியான சுற்றுலாத்தலங்களை தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய பகுதியாக ஏலகிரி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்டேஷனில் முக்கியமான, இந்த ரூட்டில் முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரக்கோணத்தை தாண்டினோன்னே சோளிங்கருக்கு அப்புறம் வாலாஜா ரோடுக்கு அப்புறம் காட்பாடி அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. நம்ம எங்கேயாவது சாப்பாடு வந்துடும் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரக்கோணம் வரைக்குமே நமக்கு எதுவுமே கிடைக்கல. எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போய் வாங்க முடியும். ட்ரெயினில் போகும்போதே நாய் குலைக்கிறது கேட்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நாய்கள் இங்கே அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க வாலாஜா ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன். காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டமா இல்லை ராணிப்பேட்டை மாவட்டமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ரூட்டில் நம்ம வரோம். திருப்பத்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது, அதுக்கடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் இங்கே வரோம். இந்த ட்ரெயின் ஜர்னி அப்படின்னு நீங்கள் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மற்ற ட்ரெயின்கள்லாம் கிளம்புனோன்னே எந்தெந்த ட்ரெயின் எங்கெங்கே நிற்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சோளிங்கரில் சில ட்ரெயின் நிற்கும். வாலாஜா ரோட்லலாம் இந்த மாதிரி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் நிற்கும். பெரும்பாலான ரயில் அங்கேருந்து கிளம்புனா அரக்கோணத்துக்கு அப்புறம் காட்பாடிக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை. சில ரயில்கள்லாம் ஜோலார்பேட்டையில் நிற்காமல் போகக்கூடிய ரயில்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஜோலார்பேட்டையில் இருக்கும்போது இப்போ வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது 1வது பிளாட்ஃபார்ம் கடந்து போகும், ஆனால் நிற்காது. இப்போ பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது.
இந்த இரவு நேரங்களில் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம். காட்பாடி ரயில் நிலையத்தை நோக்கி நம்முடைய ரயிலானது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 16 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறதுனால அது பெருசாக தெரியல. சோளிங்கருக்கு அப்புறமே வண்டி ரொம்பவும் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினான ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோளிங்கருக்கு அப்புறம் ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரி நிலையங்கள் தான் ஜோலார்பேட்டைக்கு முன்னாடி இருக்குது. காட்பாடியை தாண்டின உடனே இந்த இரவு நேரங்களில் நம்ம பயணம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 214 கிலோமீட்டருக்கு 4.5 மணி நேரமாக அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த ட்ரெயினில் போகிற அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நிறைய மக்களை நம்மளால் பார்க்க முடியுது, ஏறி இறங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள். அதிகப்படியான மக்கள் இந்த சென்னையில் லோக்கலில் வேலைக்கு போகிறவங்க தான் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக சோளிங்கர் பகுதி மக்கள் சென்னைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது இந்த ட்ரெயினை பிடிச்சாங்க அப்படின்னா 6 மணிக்கு அப்புறம் கிளம்புறதுனால நிச்சயமாக அவங்க வீட்டுக்கு போகிறது ரொம்பவும் வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேருந்தில் பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். காட்பாடி ரயில் நிலையம் நம்ம அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காட்பாடி ரயில் நிலையம் தான் முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது. எங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை போகிறதுக்கு இங்கேருந்து ரூட் இருக்குது, திருப்பதி போகிறதுக்கு இங்கேருந்து ரூட் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்து ஆந்திரா நோக்கி வரக்கூடிய ரயில்கள் காட்பாடி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சென்னை வராமல் டைவர்ட் ஆகி திருப்பதி போய் அங்கேருந்து போகக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால் ஒரு நாளைக்கு அதிகப்படியான ரயில்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. உண்மையிலே நண்பர்களே, இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ரயிலாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா எல்லா நாட்களுமே இந்த ரயிலுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா பெரும்பாலான ரயில்களுக்கு இந்த வார இறுதி நாட்களில் தான் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இது குறுகிய தூரம் ஓடக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அதிகப்படியான பேர் பயன்படுத்துறதுனால எப்பயுமே கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தா தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. காட்பாடி ரயில் நிலையத்தை தாண்டின உடனே சின்ன சின்ன ஸ்டேஷன்லலாம் நின்றுட்டு தான் நம்ம ட்ரெயினானது ட்ராவல் பண்ணுது. காட்பாடிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தங்களை மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆம்பூர், வாணியம்பாடி, அதற்கடுத்து ஜோலார்பேட்டை. ஆம்பூர் அப்படிங்கிறது இங்கேருந்து ராணிப்பேட்டை அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூர் போகணும் அப்படின்னா நிச்சயமாக காட்பாடியில் இறங்கிடுறது நல்லது. காட்பாடியில் இறங்கினா அங்கேருந்து வேலூர் ரொம்பவும் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா பார்டர் அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம். இந்த ட்ரெயினானது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி ஆந்திரா பார்டருக்குள்ளே போகலை, பார்டர் பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர் கிட்டெல்லாம் போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. ஜோலார்பேட்டை வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின். பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த சேலம் போகிற ட்ரெயின், இல்லை பெங்களூர் போகிற ட்ரெயின், கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின்லலாம் ஏறி இந்த அளவுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நம்ம ஜோலார்பேட்டை வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னையிலேருந்தே ஸ்டாண்டிங்கில் தான் போக முடியும். ஒருவேளை அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருவேளை சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி ஜோலார்பேட்டையை தாண்டின உடனே எல்லா ட்ரெயின்களுமே கிளியர் ஆகிடுது. சிக்னல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதனால் ஆம்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் ஆனது கிளம்பிருச்சு. பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இஸ்லாமிய நண்பர்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஆம்பூருக்கு அடுத்து வாணியம்பாடி இந்த மாதிரியான பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பார்க்க முடியுது. அதனால் பிரியாணியும் இந்த ஏரியாவில் ரொம்பவும் ஃபேமஸாக பேசப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆம்பூருக்கு அப்புறம் இந்த ரயில் நிலையத்திற்கு இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னா வாணியம்பாடி போயிட்டாலே கிட்டத்தட்ட ஜோலார்பேட்டை வந்த மாதிரி தான். ஆனால் ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய நகரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சின்ன நகரம் தான். அங்கேருந்து திருப்பத்தூர் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது. எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் இந்த ஏரியாவில் முதல் முறையாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்களையும் தன்னுடைய வாழ்நாள் முழுசையும் பயணப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் தான் இருக்கிறது. இந்த நிறுத்தங்கள்லாம் கடந்து அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய வாணியம்பாடியை நோக்கி நம்ம ட்ரெயினானது போய்கிட்டு இருக்கு. ஒரு தடவை இந்த டைம் வரும்போது மழை அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு. அதனால் நமக்கு ஸ்லோவாக தான் ட்ரெயின் மூவ் ஆச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, வேகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயினானது என்ட்ரி ஆக போகுது. வரக்கூடிய ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த போர்டை காமிக்க முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்ன அப்படின்னா அந்த காட்பாடியை தாண்டின உடனே கூட்டம்லாம் ரொம்பவும் இறங்கிருச்சு. அதனால நமக்கு ஈஸியாக இந்த விண்டோ சீட்லேயும் எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜன்னல் இருக்கக்கூடிய சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது.
இரவு நேர பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் நிற்குமா அப்படின்னு பார்த்தா ட்ரெயின் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் ட்ரெயின் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4:20க்கு கிளம்புச்சு இல்லையா ட்ரெயின். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் 4:20க்கும் இந்த ட்ரெயினுக்கு இடையில் இருக்கக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த ட்ரெயின் ஆனது இயங்கலை. ஒருவேளை அது இயங்கியிருந்தால் அதை நம்ம பார்த்துருக்கலாம். அந்த ட்ரெயினில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கட்டணம் அப்படிங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாமல் புக்கிங் தான். ஸோ அன்ரிசர்வ்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இதில் கிடையாது. மற்ற எல்லா நாட்களுமே இந்த ட்ரெயின் இருக்கிறது. இந்த ட்ரெயினை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து ஜோலார்பேட்டைக்கு போகிறதுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா 8:10க்கு இருக்கக்கூடிய மங்களூரு மெயில் அப்படிங்கிற அந்த ட்ரெயினை தான் நம்மளால் பிடிக்க முடியும். என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா 5:55க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது 10:30க்கு ஜோலார்பேட்டை போய் சேருது. ஆனால் இதற்கு அடுத்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய 8:10க்கு கிளம்பக்கூடிய மங்களூர் மெயில் ரயிலானது 11:30க்கு எல்லாம் ஜோலார்பேட்டை வந்துடுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ட்ரெயின் கிளம்பி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தையே கவர் பண்ணிடுது. நம்ம ட்ரெயினானது 4:30 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஆனால் அதிகப்படியான நேரம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஜோலார்பேட்டை வரைக்கும் வர்றதுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெயின். இப்போலாம் காலை நீட்டி தூங்கி எல்லோரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கோச்சுக்கே இருக்கிறது 5 பேர் 6 பேர் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தூரத்தில் தெரியுதுல அந்த ரயில் நிலையத்தை நோக்கி நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் இறங்க போகிறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் 214 கிலோமீட்டர், 16 நிறுத்தங்கள். அது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. இது ஸ்லாகிங் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா வாணியம்பாடியில் இருந்து ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் அதுக்கு கொடுத்துருக்கிற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மணி நேரம். காரணம் என்னென்னா இந்த ட்ரெயின் ஆகக்கூடிய லேட்டெல்லாம் சரி பண்ணுது. இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக 10:30க்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸ்லாக்கிங் டைம் இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் 10:30க்கு போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஜோலார்பேட்டையிலேயே தான் நம்ம தூங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தோம். ஸோ ஜோலார்பேட்டை தான் இன்றைக்கி நமக்கு ஹால்ட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம ட்ரெயின் என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்குது. 4வது பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்தும் நிறைய ரயில்கள் இயங்குறதுனால பெரும்பாலும் என்ன அப்படின்னா இங்கேயும் நிறுத்தங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ வரக்கூடிய ட்ரெயின் இதுக்கப்புறம் ஒரு அடி கூட நகராது. பெரும்பாலும் அப்படியே போய் யார்டில் நிறுத்திடுவாங்க. ஜோலார்பேட்டையிலும் யார்டு அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆப்போசிட்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் ரயில் நிறுத்தக்கூடிய இடம். ஜோலார்பேட்டைக்கு வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் நம்ம வந்துட்டோம். ஜோலார்பேட்டையில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை நான் காமிக்க போகிறது இல்லை. வேறொரு ரயில் பயணம் என்றாவது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். ஏன் கூட நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.